அதாவது ஏற்கனவே தான் உங்களுக்கு சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லியாச்சுல்ல. எதிர்க்கட்சி சில கேள்விகள் எழுப்பினார். அதற்கு உரிய பதிலை நிதியமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது இருக்கின்ற நிதி நிலைமை பற்றி தெளிவாக நான் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்காரு. எல்லா ஊடகத்திலையும் அது வந்திருக்குது, உங்களுக்கும் தெரியும். இருக்கின்ற நிலைமை, அரசுடைய நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கார் மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ். நிதி ஆதாரத்தை நாங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாநில நிதி ஆதாரத்தை பெருக்கி நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்கின்றோம். ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய நிதியை பெறுவதற்கு மத்திய அரசிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இந்த அணை மசோதாவை எதிர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்திலே ஒரு முறை கொண்டு வந்தார்கள். அந்த கொண்டு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்து அப்பொழுது அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றோம். மீண்டும் கொண்டு வருகிறால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அவையிலே இதை எதிர்த்து குரல் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கேரளாவிலே தூணக்கடவு பெரிய நிலையம், அப்புறம் பெரிய முல்லை பெரியாறு, இன்றைக்கு பல அணைகள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் கேரள மாநிலத்தில் இருக்கின்றன. அவை இதையெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அணையை நாம் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த கூட்டத்தொடரிலே முன்பே நாங்கள் கூறினோம். ஆனால் அப்பொழுது கொண்டாட காலத்தில் அந்த சட்டம் அதை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது எந்த வடிவத்திலே கொண்டு வர என்று தெரியவில்லை. ஆகவே நமக்கு பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வந்தால் நாம் ஏற்போம். நம்முடைய மாநிலத்திற்கு அது உகந்ததாக இல்லை என்றால் அதை எதிர்ப்போம். அதுதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிடுதில்ல. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எந்த ஒரு மாநிலத்தையும் அணை கட்டவோ தடுக்கவோ நீரை மறுபக்கம் திருப்பவோ கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்து விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அனைத்து மாநிலங்களும் செயல்பட வேண்டும். இந்த கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 4 மாநிலமும் அந்த தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். அதாவது உச்ச நீதிமன்றமே ஒரு தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டது. தேவையில்லாத எதுக்கு பிரச்சனை நமக்கு. அதை கேட்டுட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கின்ற குருக்களிடம் நேற்றைய தினம்தான் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே 4 அமைச்சர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார், அதே போல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கலந்து கொண்டார், சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டார், வருவாய்த்துறை அமைச்சர்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த துறையைச் சேர்ந்த செயலாளர் கலந்து கொண்டார்கள், தலைமைச் செயலாளர் கலந்து கொண்டார், டிஜிபிலாம் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலே தற்போது தரிசனம் செய்ய வருகின்ற அத்திவரதரை தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதையெல்லாம் அலாசி ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு முன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அங்கே இருக்கின்ற குருக்களிடத்திலே அதை பற்றி கலந்து ஆலோசிக்கணும். வேறு இடத்துல வைத்து பக்தர்கள் வருகின்ற பக்தர்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் அவர்கள் மன நிம்மதியோடு தரிசனம் செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொள்கிறது. இது அண்டை மாநிலத்துடைய பிரச்சனை. அந்த மாநிலத்தில் நம்ம தலையிடுவது சரியாக இருக்காது. அதை நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து அதைத் தொடர்ந்து அம்மாவுடைய அரசு அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொது நிறுவனத்தை தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்று குரல் கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து குரல் கொடுக்கும். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டது. எதற்காக நிறுத்தன்ற வரலாறுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதற்கு பிறகு வார்டு வரையறையெல்லாம் இன்றைக்கு முடிவு பெற்றுவிட்டது. உச்சநீதிமன்றத்திலே இந்த அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. எந்த தேதியிலே எந்த மாதத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பெல்லாம் அந்த அஃபிடவிட்டிலே குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை தெரிவித்து உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதியிலே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும். அதாவது நீரை மிச்சப்படுத்தி முழுவதையும் பயன்படுத்துவது நம்முடைய நோக்கம். இது நீர் மேலாண்மையுடைய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அங்கே இருக்கின்ற பொறியாளர்களை வைத்து இந்த தண்ணீரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் பாதுகாக்க வேண்டும். அதான் நீர் மேலாண்மை. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும். அதான் தண்ணி போவதில்லை. தண்ணி போய் நிலத்துக்கு பாசனம் பெறும்போது நிலத்துடைய நீர் உயர்றதில்லை. இப்போ நம்ம கிழக்கரை வாய்க்கால் இருக்குது, நாம் கூட அதில் காங்கிரீட் போட்டுருக்கிறோம். அதிலேருந்து கிளை வாய்க்கால் போகுது. கிளை வாய்க்கால் போனால் அந்த தண்ணி எங்கே போகுது? நிலத்துக்கு போகுது. நிலத்துக்கு போனால்
நிலத்தடி நீர் உயருது, விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்குது. எனவே கரையிலுக்கு நீர் கசியக்கூடாது, கரை உடையக்கூடாது, பாதுகாப்பாக கரை பாதுகாப்பாகவும் இருக்கும். நீரை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20% நீர் மிச்சாகுது. இன்றைக்கி நம்முடைய மேட்டூர் கிழக்கு கரை மேற்கு கரை 2 கால்வாயிலையும் காங்கிரீட் தளம் அமைக்கின்ற பொழுது 20% நீர் மிச்சப்படுகின்ற பொழுது நமக்கு இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த காங்கிரீட் திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.